ஹாய் கைஸ், எங்கே போனாலும் சரிங்க, எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு புடி ரசம் சாதம் சாப்பிட்ற சுகம் இருக்கே, ஆஹா அது செம்மையாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கான ஸ்பெஷல் பருப்பு ரசம் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கிணத்துல நான் ஆஃப் தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி அழிஞ்சிடணும். இப்போ வேக வச்சுற பருப்பில் இருக்க தண்ணியை இதிலே இருத்துக்கோங்க. கூட வந்து புளியை கரைச்சி வடிகட்டி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு 4 பல் பூண்டு தோலோடு இடித்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 கட்டி பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை. பெருங்காயத்தை தீயவே விடக்கூடாதுங்க. பெருங்காயம் போட்டோடனே காஞ்ச மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டுருந்தாங்க. கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம், அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த ரசம் வைக்கிற கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. ரசப்பொடியை இந்த மாதிரி போட்டு ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதிலே போட்டு கொதிக்கவே விடாதீங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு சுட சுட ரசம் கொதிச்ச உடனே எடுத்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.